பீகாரில் நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது சீர்திருத்தம் அல்ல என்றும் மாறாக தேர்தல் முடிவுகளை திட்டமிட்டபடி வடிவமைக்கும் தில்லுமுள்ளு நடவடிக்கை என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்த பணி சத்தமே இல்லாமல் பின்தங்கிய மற்றும் தங்களுக்கு எதிரான பிரிவினரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் செயல் என்று அவர் சாடியுள்ளார். பீகார் மாநிலத்தில் நடைபெற்றதே அனைத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ள மு.க.ஸ்டாலின், முன்பு தங்களுக்கு வாக்களித்த மக்களும் கூட இம்முறை தங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்பதை டெல்லி அணி நன்கு உணர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். எனவேதான் அவர்கள் வாக்களிக்கவே கூடாது என்று பாஜக தடுக்க பார்க்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தங்களை தோற்கடிக்க முடியாது என்ற சூழல் எழுந்ததால் அவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்தே நீக்க பார்க்கிறீர்கள் என்றும் அவர் சாடியிருக்கிறார். நெருப்புடன் விளையாடாதீர்கள் என்று பாஜகவை எச்சரித்துள்ள ஸ்டாலின், மக்களாட்சிக்கு எந்த வடிவில் அச்சுறுத்தல் நேர்ந்தாலும் அதனை உறுதியாக நின்று எதிர்ப்போம் என்று சூளுரைத்துள்ளார். முழு ஆற்றலுடன் தமிழ்நாடு தனது குரலை உரக்க எழுப்பும் என்றும் இந்த அநீதிக்கு எதிராக ஜனநாயக ரீதியான அத்தனை ஆயுதங்களையும் அறவழியில் பயன்படுத்த போவதாகவும் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.